ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. சின்னவனை தமிழ் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இருண்டுக்கிட்டு வானம்லாம் செம்மையாக இருந்துச்சு, மழை வர மாதிரி. நேராக நாங்கள் கிளம்பி போன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண விலாஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் தாங்க. இது நான் அட்லாண்டாவில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தாங்க. இது உள்ளே என்ட்ரானோடனே வெயிட்டிங் டைம்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் 6:30க்கே வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் வெயிட்டிங் டைம் இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அது இந்த குட்டி குட்டி கிருஷ்ணர் பெயிண்டிங்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப இருந்ததா இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம மெனுவை ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா மெனு கார்டு தராங்க. ஸோ பார்த்துட்டு நாங்கள் ஒன்றா ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு டொமேட்டோ சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் செட்டிநாடு தோசையும் கீ பொடி மினி இட்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. செட்டிநாடு தோசையில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொடி போட்டிருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அது மாதிரி பொடி இட்லியுமே இட்லி செம்ம சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்வா பூரி கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே வந்துட்டு பூரி கேசரின்னு வச்சுருந்தாங்க. அதுதான் என்னுடைய சின்ன பையன் ஆர்டர் பண்ணியிருந்தான். ரெண்டுத்துமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபுல் பூரியும் நம்ம கேசரியோட கண்டிப்பாக சாப்பிட முடியாது. என்னுடைய பெரியவனை டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி ட்ரை பண்ணுடா, எப்போவுமே ஆனியன் ரவா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவன் கார்லிக் நானும் மலாய் பன்னீரும் வாங்கியிருந்தான். அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் அந்த பூரியை நாங்கள் மலாய் பன்னீரோட தான் சேர்ந்து சாப்பிட்டோம். அடிக்கிற மலைக்கு சூடாக பஜ்ஜி பிளாட்டர் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப கடைசியில் தான் அதை கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், ஒரு ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி, ஒரு மிளகா பஜ்ஜி இருந்தது. ஆனால் செம்ம காரங்க. இது பார்த்துட்டு எனக்கு மிளகா பஜ்ஜியான டவுட்டே வந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மிச்சத்தை பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டதுக்கு உண்டான பில் $78 வந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.